இவனுக்கெல்லாம் லோக்கல் கிரிக்கெட் ஆனவங்க 2010ல மக்கள் வந்து இப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. கிரீன் போலாமா, லியாம் லிவிங்ஸ்டன் போலாமா, இல்ல அகில் ஹுசைன் போலாம், ஜேசன் ஹோல்டர் போலாம், இல்ல இருக்கிற ஷேயஸ் கோபால் வச்சு ஆடலாம் சொல்லிட்டு பல கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க பசங்க, சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான். அவங்களோட கருத்து கேட்கலாம். ப்ரோ நீங்க சொல்லுங்க. கேமரூன் கிரீன் சொல்லிட்டு இருக்காங்க, என்ன உங்க கருத்து? கிரீன் கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும். ஏன்னா இப்போ ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாரும் இறக்க வாய்ப்பு இல்லை. கிரீனுக்கு ஆக்ஷன்ல கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், இருந்தாலும் எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ ஆக்ஷன் வரப்போகுது. எல்லாருமே சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிரீன் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? கிரீனுக்கு போலாமா, இல்லை வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? லியாம் லிவிங்ஸ்டனுக்கு போகலாம். கிரீனுக்கு ஏன்னா கொல்கத்தா கிட்ட 68 கோடி கிட்ட இருக்கு, நம்ம கிட்ட ஒரு 43 கோடி தான் இருக்கு. 43 வச்சு ஒரே பிளேயர் வாங்க முடியாது. நம்ம டொமஸ்டிக் பிளேயர் தான் ஆகணும். நிறைய பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க டொமஸ்டிக்ல, நிறைய லெஃப்ட்னஸ் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க யாராவது எடுத்து ரவீந்திர ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு ஃபினிஷருக்கு ஒரு லியாம் லிவிங்ஸ்டனோ இல்லை வேற ஏதாவது ஃபாரின் ஆல்ரவுண்டர், ஏன் நம்ம ஜேசன் ஹோல்டர், ஓகே, பழைய சிஎஸ்கே பிளேயரை ரீயூனியன் கொண்டு வரவே இருந்தால் நல்லா இருக்கும். கிரீன் தான் சிஎஸ்கே பை பண்ணுறாங்க. இல்லை அகில் ஹுசைன் மாதிரி ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர், இல்லை லிவிங்ஸ்டன் மாதிரி ஒரு தரமான ஆல்ரவுண்டர். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அகில் ஹுசைன் வந்து வெஸ்ட் இண்டீஸோட அந்த பிச்சுக்கு அவர் செட் ஆவாரு. நம்ம இந்தியன் பிச்சுக்கு பார்த்தீங்கன்னா கேமரான் கிரீன் தான் ப்ரோ. லியாம் லிவிங்ஸ்டன், அகில் ஹுசைன், அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? போலான்றீங்களா? போகலாம். எனக்கு தெரிஞ்சு கிரீனுக்கு ஈக்குவலான பிளேயர் தான் லிவிங்ஸ்டனும் கொஞ்சம் எப்படி சொல்றது, அவரும் கொஞ்சம் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. அவருக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். எல்லாம் ரெண்டு பேரும் ஒரு ஆல்ரவுண்டர் தான் போதும். ஆக்ஷன்ல சிஎஸ்கே எப்படி பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த தடவை எல்லாருமே கேமரூன் கிரீன் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி போவாங்க சிஎஸ்கே? கேமரூன் கிரீன் போவாங்களா? என்ன உங்க எதிர்பார்ப்பு என்ன? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவங்க டிஃப்ரெண்டாக தான் இப்படி யோசிப்பாங்க. ஸோ இந்தியாவிலே அண்டர்ரேட்டடாக நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க. ரஞ்சி டிராஃபிலேருந்து ப்ளூ டிராஃபி ஆன பிளேயர்ஸ் அவங்கள தான் மேபி டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா 40 ஒரு பெரிய பிக் பிளேயர் எப்படி சூஸ் பண்ணுவாங்க. பட் அது கிரீனா இருக்குன்னு சொல்ல முடியாது, வேற ஒரு பிளேயரா கூட இருக்கலாம். லியாம் லிவிங்ஸ்டன், லைக் லிவிங்ஸ்டன் சூப்பர். ஸோ அவங்களை டார்கெட் பண்ணிட்டு ஆல்ரவுண்டருக்கு லைக் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல இருந்து எடுக்கலாம். ஓகே, கிரீனுக்கு 25 crore 30 crore போய் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நம்ம சிஎஸ்கே டீம் பத்தி உங்களுக்கு தெரியும், என்ன எதிர்பார்க்கறீங்க? சிஎஸ்கே டீம் போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? 25க்கு கீழே வேணா அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு மேல அடுத்த பிளேயர்ஸ்ல எடுக்கணும். அகில் ஹுசைன் மாதிரி ஸ்பின்னர் ஆல்ரவுண்டரா இருக்காங்க. அவர் வெஸ்ட் இண்டீஸ் ஹிட்டர், அவர்லாம் தான் நம்ம டீமுக்கு இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா அவர் ஜேஎஸ்கே ஆடிட்டு இருக்காரு, டிஎஸ்கேக்கு ஆடிட்டு இருக்காரு. அப்ப இருக்கும்போது நமக்கு இன்னும் நம்ம சென்னைக்கு வந்து இன்னும் நல்லா இருக்கும். ஜடேஜாக்கு லைக் டு லைக் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். லெஃப்ட் வேற, லெஃப்ட்ல ஜடேஜா மாதிரி போலிங் போடுவாரு, ஜடேஜா மாதிரி ஃபீல்டிங் பண்ணுவாரு. எல்லாமே ஜடேஜாவோட லைக் லைக்கா வரும். சூப்பர். இப்போ எல்லாருமே ஃபார்ம்ல இருக்காங்க. ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் சொல்லிட்டு டிவால் பிரேவிஸ் இருந்து இப்போ ஆயுஷ் மாத்ரே அந்த பக்கம் இறங்க போறாரு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா செஞ்சுரி அடிக்காரு. அவர் கூட ஓபன் பண்ண போறது யார்? ருத்ராஜ் கேக்வாட், சஞ்சு சாம்சன் ஒன் டவுன் ருத்ராஜ் கேக்வாட் ஓபனிங், சஞ்சு சாம்சன் ஒன் டவுன். ஏன்னா ருத்ராஜ் கேக்வாட் நீங்களே பாத்தீங்க, செகண்ட் ஓடிஐ பாத்தீங்க, நல்லா ஃபார்ம் இருந்தாரு. விராட் கோலி கிட்ட வந்து நிறைய வந்து அட்வைஸ்லாம் வாங்கி 100லாம் வேற அடிச்சாரு. சோ அதனால கண்டிப்பா ருத்ராஜ் கேக்வாட் ஓபனிங் ஆன கேக்குறாங்க. எல்லாருமே ஃபார்ம்ல இருக்கும். ருத்ராஜ் கேக்வாட், சஞ்சு சாம்சன், டிவால் பிரேவிஸ் எல்லாருமே. ஆயுஷ் மாத்ரே ஃபார்ம்ல இருக்காரு. இப்போ ஆயுஷ் மாத்ரே கண்டிப்பா ஓபன் பண்ண போறாரு. அலாங் வித் ஆயுஷ் மாத்ரே யாரு கூட ஓபன் பண்ணா நல்லா இருக்கும்? ருத்ராஜா இல்ல சாம்சனா? ருத்ராஜே கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. சூப்பர். ருத்ராஜ் கெய்க்வாட் ஓபன் பண்ணலாம். ஆயுஷ் மாத்ரே அவர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இல்ல சஞ்சு சாம்சன் வரட்டும் ஓபனிங்க்கு? ஒன் டவுன் ருத்ராஜ் போயிடலாம். ருத்ராஜே சஞ்சு வந்து ஒன் டவுன் வரட்டும். ஸோ இன்னொரு கொஸ்டின் வருது. இந்த பக்கம் ஆயுஷ் மாத்ரே தெரிஞ்சு போச்சு ஓப்பனிங் பண்ண போகுது. அலாங் வித் ஆயுஷ் மாத்ரே ருத்ராஜ் கெய்க்வாடா இல்ல சஞ்சு சாம்சன்? ஒன் டவுன் தான் ருத்ராஜ் கெய்க்வாட். சூப்பர். இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா, ஆயுஷ் மாத்ரே இந்த பக்கம் தெரிஞ்சிச்சு, அவரோட ஓபன் பண்ண போறது யாரு? சஞ்சு சாம்சனா இல்ல ருத்ராஜ் கெய்க்வாடா? ருத்ராஜ் ஒன் டவுன் தான் தெரிஞ்சு பெஸ்ட். ஏன்னா ரைனா பிளேஸ் ரீப்ளேஸ் பண்றதுக்கு இன்னும் யாரும் கிடைக்கல. ஓகே, வாய்ப்பே இல்ல. அது கிடைக்கல. பிளேஸ் எங்க பவுலிங்ல ரீப்ளேஸ் பண்ண கிடைக்கல. ஆமா. சோ அந்த ரெண்டு இடத்த ஃபில் பண்றதுக்கு இல்ல பேட்டிங் என்ன ஆல்ரெடி நிறைய சர்ச் பண்ணாங்க, இப்போ வந்துட்டு இருக்காங்க. பட் ஆனா எனக்கு தெரிஞ்ச ருத்ராஜ் கேக்வாட் ஒன் டவுனுக்கு நல்ல ஆப்ஷனா இருக்கும். சூப்பர். சஞ்சு சாம்சன் ஓப்பனிங். கொஸ்டின், தலைவர் எம்எஸ் தோனி இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணிக்கலாமா? இம்பாக்ட் பிளேயர்லாம் இல்லைங்க. ஸ்டெம்ப்ல இல்லையானாலும் கிரவுண்ட்ல இருக்கணுங்க. ஆமாங்க, கிரவுண்ட்ல இருக்கணுங்க. ஓகே, அந்த ஸ்டெம்ப் பின்னாடி நிக்கிறாரோ வேற எங்க நிக்கிறாரோ, ஆனா கிரவுண்ட்ல இருக்கணுங்க. உருள் பட்டியலே பிளேயிங் லெவல் இருப்பாரான்னு தெரியல. அதனால எம்எஸ் தோனி இம்பாக்ட் பிளேயரா வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. as a தோனி ஃபேனா நீங்க தலைவர் வந்து டீம் எப்படி போகணும், நல்லா ஜெயிக்கிற மாதிரி இருந்தா இம்பாக்ட் பிளேயரா வரலாம் அப்படின்றீங்களா? இல்ல தலைவர் அதெல்லாம் இல்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கேட்கிற இந்த கேள்வியே வந்து எம்எஸ் தோனி வந்து இம்பாக்ட்னு சொல்றதே வந்து நம்ம கேட்கவே கூடாது. கூடாது. ஆக்சுவலா தமிழ்நாட்டை பத்தி தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே தெரியும்.
MS தோனி. ஏன் இந்தியாக்கே தெரியும், வேர்ல்டுக்கே தெரியும், வேர்ல்டுக்கே தெரியும். தோனி தான் பெஸ்ட் கேப்டன். அப்புறம் இன்னொரு முக்கியமான கொஸ்டின் எல்லாரும் கேக்குறாங்க, எம்எஸ் தோனி வந்து இம்பாக்ட் பிளேயரா வருவார், ஏன்னா உருள் பட்டியலுக்கு பிளேன்ல சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியலன்றாங்க. அதை பத்தி உங்க கருத்து என்ன? அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. எம்எஸ் தோனி வந்து இப்போ இந்த ஐபிஎல் நடக்கிறதுக்கு காரணமே அவர் தான். ஆமா, பிராண்டே அவர் தான். பிராண்டு அவர் இல்லாம பிராண்ட் நடத்தினா நெக்ஸ்ட் இயர் வேணா பார்க்கலாம் உருள் பட்டியல். இன்னொரு கொஸ்டின் என்ன வந்து பாத்தீங்கன்னா, உருள் பட்டியலோட பிளேயிங் 11 சான்ஸ் கொஞ்சம் இப்போ கிடிபிடியா இருக்கு, இவன் தான் ஒரு ஃபார்ம்ல இருந்தாலும். அதனால எம்எஸ் தோனி இம்பாக்ட் பிளேயரா வருவார்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, எம்எஸ் தோனி இம்பாக்ட் பிளேயரா வருவாரா இல்ல ஆல் 14 மேட்ச் தலை விளையாடுவார் அப்படின்னு சொல்றீங்களா? ஏன்னா லாஸ்ட் இயர் கண்டிப்பா சொல்லிட்டாங்க தலை கன்ஃபார்ம் எல்லா 14 மேட்ச் விளையாடுவார். ஓகே, சூப்பர். ஓகே, இதுல என்ன கொஸ்டின் வந்திருக்குன்னா, இப்போ உருள் பட்டியலோட பிளேயிங் 11 சான்ஸ் கொஞ்சம் கிடிபிடியா இருக்கு. ஏன்னா இப்ப ஸ்பின்னர் ஒருத்தர் உள்ள கொண்டு வந்தா அவர் கண்டிப்பா இருக்க மாட்டாரு, இல்ல தூபே வெளியே இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்றாங்கன்னா, எம்எஸ் தோனி இம்பாக்ட் பிளேயரா தான் வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. பட் தலை இம்பாக்ட் பிளேயரா வருவாருன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா இல்ல ஆல் 14 மேட்சஸ்? எனக்கு தெரிஞ்ச ஒரு இம்பாக்ட் பிளேயர் தான் வந்தா நல்லா இருக்கும் நல்லா இருக்கு எதிர்பார்க்கறீங்க. ஏன்னா மத்த பிளேயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது தோனி வந்து பேட்டிங் மட்டும்தான், கீப்பிங் வந்து வேற பிளேயர் ட்ரைன் பண்ணாதான். சஞ்சு சாம்சன் அதான் வேற பிளேயர் அப்படி ட்ரை பண்ணும். அதுக்கப்புறம் தோனி மேக்ஸிமம் 3 இயர்ஸ் ஆடுவாரு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் வேணும். ஓகே, ஸோ அதனால தோனி இம்பாக்ட் பிளேயரா வந்து அவர் விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸை வந்து அவரோட ஸ்டூடெண்ட்ஸுக்கோ இல்ல சஞ்சு சாம்சன் இல்ல லைக் அவர் நெக்ஸ்ட் இயர்ல வேற யாரோ நல்ல கீப்பரா பார்த்தாருன்னா அவர் ட்ரைன் பண்ணி விட்டு பண்ணாலும் நல்லா இருக்கும். ஸோ அதனால அவர் இன்ஜுரி ஆகாம பாத்துக்கிறதுக்கு இம்பாக்ட் பிளேயர் தான் பெஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட் இயர் நம்ம ரொம்ப தப்பா ரொம்ப போல நல்லாவே ஆள சொல்லு, அதாவது இத்தனை வருஷம் ஹிஸ்டரியில அப்படி ஒரு சீசன் நமக்கு போனது கிடையாது. என்ன ஒரு மாற்றம் இந்த சீசன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறீங்க, என்ன தேவைன்னு எதிர்பார்க்கறீங்க? ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் தேவை. ஆல்ரவுண்டர் இல்ல, இப்போ சிஎஸ்கே லாஸ்ட் இயர் ஒன்றும் சரியா போல, எல்லாருக்குமே மன கஷ்டம். இந்த வருஷம் பக்காவா ஆடினோம், கம்பேக் கொடுக்கணும். பல தடவை கம்பேக் கொடுத்துருக்கோம், பட் போன தடவை இருந்த டீம் வேற டீம், ரொம்ப ஒஸ்டா போயிடுச்சு. அதாவது இந்த டீம் இந்த வருஷம் எப்படின்னு சொல்ல முடியாது. பேக்ல பின்னாடி ஆடின ஃபார்மேட் அந்த டீம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல, அதான் கொஞ்சம் மேட்சுக்கு முன்னாடியே எடுத்துட்டு வந்தா இன்னும் கொஞ்சம் நம்ம, அதாவது லாஸ்ட் டைம்ல பண்ண சேஞ்சஸ் முன்னாடியே. ஆமா, ஓகே ஓகே. ஏன்னா லாஸ்ட் இயர் ரொம்ப அடி வாங்கணும். ஆமா கண்டிப்பா, ஏன்னா டிஃபென்சிவ் மோட்ல போற மாதிரி இருந்துச்சு எல்லா பிளேயரும். ஓகே, நல்லா இருக்க பிளேயருமே அந்த மூடுக்கு போயிட்டாங்க. இந்த வருஷம் என்ன எதிர்பார்க்கறீங்க, என்ன டிஃபரெண்டா எதிர்பார்க்கறீங்க சீசன்ல? ரீசெண்டா பார்த்தா ஆயுஷ் மாத்ரே கூட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்காரு. ருத்ராஜ் கெய்க்வாட் சொல்ல வேணாம், லாஸ்ட் ஓடி நல்ல செஞ்சுரி. டிவால் பிரவிஸ் அவர் ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு மாதிரி நல்ல பிளேயர் ஆயிட்டாரு, ஏபிடி மாதிரி அவர் பேர் பிடிச்சிட்டாரு. ஓகே, ஸோ லைன் அப் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆல்ரவுண்டர் மட்டும் ஒருத்தர் எடுத்துட்டு ஒரு ஸ்டார் பவுலர் மாதிரி எடுத்தா சிஎஸ்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். டீம் எப்படி இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு பயங்கரமான டீமா வருமா? கம்பேக் லாஸ்ட் 2 இயர்ஸ் நல்லா தோத்துட்டோம், இந்த வருஷம் எப்படி கம்பேக் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இந்த வாட்டி யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ்லாம் நல்ல வாய்ப்பு கொடுத்தா நல்லா பண்ணா டீம் நல்லா வரும் சொல்றீங்க. இந்த வருஷம் டீம் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கறீங்க? இந்த வருஷம் ஃபைட் பண்ணலாம், நல்லா தான் இருக்கு. எடுத்துருக்காங்க, ஜடேஜா போயிருந்தாலும் பரவாயில்ல, சஞ்சு வந்திருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம டீம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. ஃபைனல் ஒன் கொஸ்டின், நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி, ஆனா ஜடேஜாவை ட்ரேட் பண்ணிருக்கோம். இது என்ன ஒரு ஓகே ஒரு டீமா பார்க்கும்போது இது கரெக்ட் தான் தோணுதா உங்களுக்கு? சஞ்சு சாம்சன் நான் வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து ரெய்னா ஃபேன். ஸோ எனக்கு வந்து பெருசா இம்பாக்ட் ஆகல. ரெய்னா போகும்போது போயிட்டாரு, எனக்கு அது ரொம்ப மனசோடஞ்சு போச்சு ரெய்னா போகும்போது. ஸோ ஜடேஜா போனது எனக்கு நான் எதிர்பார்த்தேன். ஸோ ரெய்னாவே விட்டாங்க, ஜடேஜா ஒருத்தருக்கு யோசிக்க மாட்டேன் அப்பயே கெஸ் பண்ணிட்டேன். நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் சொன்னேன் ரூமர் வரும்போது. லாஸ்ட் கொஸ்டின், இந்த வருஷம் விழுந்த போதெல்லாம் விழுந்திருக்கும், கப் அடிச்சிருக்கும். ஆமா, இந்த வருஷம் அது ஒண்ணு கண்டிப்பா இந்த வாட்டி நம்மளுக்கு தான் கப்பு. சோ கப் அடிப்போம், விசில் போட்டுருவோம். சூப்பர் ப்ரோ, தேங்க் யூ. இந்த வருஷம் கப் அடிப்போமா? இல்ல எனக்கு தெரிஞ்சு 90% பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா கையில அமௌண்ட் நல்லா இருக்கு. ஓகே, பிளேயர்ஸ் இப்ப இருக்க பிளேயர்ஸ் நல்லா தான் இருக்காங்க. சோ கப் அடிக்கிற இந்த வருஷம் கன்ஃபார்ம் கப் விசில் போடுறோம். சூப்பர். ஃபைனல் क्वेश्चन, சிஎஸ்கே கப் அடிச்சிருமா? கண்டிப்பா அடிப்போம், கண்டிப்பா நம்ம வெயிட் விசில் போட்டுருவோம். கண்டிப்பா விசில். தேங்க் யூ. ஓகே, பாத்தீங்களா? சரி, ஓகே, கப் அடிச்சிரும் தடவை. கப்பு கம்பல்சரி ஹோப் இருக்கு உங்களுக்கு. போடு கடைசி வருஷம் விசில் போடு. போட்டியா? சூப்பர் ப்ரோ, தேங்க் யூ ப்ரோ. ஹாய் ப்ரோ, ஈவினிங் பயங்கரமா கிரிக்கெட் ஆடிச்சிருக்கீங்க, சூப்பர். ஸோ சிஎஸ்கே ஃபேனா இருக்கீங்க, இந்த வருஷம் கிரீனுக்கு தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு ஈகரா இருக்காங்க. உங்களோட தாட் என்ன? கிரீன் என்ன சொல்றீங்க? खत्म।